பியூட்டிஸ், வெல்கம் டு பெல் லைஃப் ஸ்டைல். ஸோ ரீசெண்டாக வந்து எனக்கு ஒரு கமெண்ட் வந்துச்சு. ஸோ அந்த கமெண்ட்டில் என்ன கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, SRM ராமபுரமோட கிளாஸ் டைமிங்ஸ், கிளாஸ் ஹவர்ஸ், அதுக்கப்புறம் பிரேக் டைமிங்ஸ், அதுக்கப்புறம் டெய்லி என்னென்ன நடக்கும், இதை பற்றிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக. ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ நான் வந்து இப்போ வந்து காலேஜ் போகல, எனக்கு வந்து செமஸ்டர் லீவ். ஸோ 1.5 months எனக்கு லீவ் விட்டுருக்காங்க. ஸோ நான் காலேஜ் பண்ணக்கப்புறம் அது ஒரு விலாகாக எடுத்து போடுறேன். பட் இப்போதைக்கு நான் வந்து சொல்லிடுறேன் என்னென்ன நடக்கும்னு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் டைமிங். ஸோ யூஸ்வலி வந்து டெய்லி காலேஜ் வந்து எப்போது ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 8 AM வந்து ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் வந்து 8:05 8:10 மோஸ்ட்டாக கிளாஸ்க்குள்ளே போயிடுங்க. ஸோ லேட்டாக போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹவர் ஆப்சன்ட் விட்ருவாங்க. ஸோ வந்து அதுக்கப்புறம் நீங்கள் டீச்சர்கிட்ட கெஞ்சணும். ஸோ எப்போ காலேஜ் முடியும்னா, காலேஜோட டைமிங் வந்து 8 to 3:40 PM தான் வந்து முடியும். 3:40 PM முடியும். யூஸ்வலாக சம்டைம்ஸ் வந்து ஃப்ரீ பீரியட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவும் முடிய வாய்ப்பு இருக்குது. 2 பீரியடு 1 பீரியட் அந்த மாதிரி ஃப்ரீ பீரியட்ஸ் வரும் அப்பப்போ. ஸோ அந்த மாதிரி ஃப்ரீ பீரியட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். ஸோ செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்டெண்டன்ஸ். ஸோ அட்டெண்டன்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் ஹார் பேசிஸ் தான். ஸோ ஒரு ஹாருக்கும் ஒரு பீரியடுக்கும் அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்க. ஸோ ஓன் ஃபேக்கல்ட்டி வந்து எடுப்பாங்க. ஸோ கட் அடித்தா அன்றைக்கி ஈவினிங்கே வந்து உங்களுக்கு பேரண்ட்ஸ்க்கு வந்து மெசேஜ் போயிடும். ஸோ நீங்கள் வந்து கிளாஸ் ரெப்பு அவங்களெல்லாம் ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆப்சண்ட் ஆனாலும் ஃபுல் டே நீங்கள் ஆப்சண்ட் ஆனாலும் வீட்டுக்கு மெசேஜ் போகும். நீங்கள் எந்த பீரியட் ஆப்சண்ட் ஆகிருக்கீங்க வித் டேட் அண்ட் டைமிங். ஸோ இந்த ஹவர் தான் 2 to 2:50 இந்த ஹவர் தான் நீங்கள் ஆப்சண்ட் ஆகிருக்கீங்க டீட்டெயிலாக அனுப்புவாங்க. ஸோ உஷார் மக்களே, உஷார். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிளாஸ் ஹார்ஸ். ஸோ கிளாஸ் ஹார்ஸில் வந்து ஒரு ஹவருமே 50 minutes வந்து எடுப்பாங்க. நல்லா தூக்கம் வரும். நீங்கள் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி தூங்கலாம். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் 8 to 8:50 வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹார் வரும். நெக்ஸ்ட் வந்து 8:50 to 9:40 உங்களுக்கு செகண்ட் ஹார் வரும். மோஸ்ட்டாக இந்த 2 ஹவர் வந்து லேட்டாக வரவங்க அட்டன் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட் ஹார் அட்டன் பண்ண மாட்டாங்க, செகண்ட் ஹார் வந்து அட்டன் பண்ணுவாங்க. ஸோ 9:40 to 9:50 10 minutes பிரேக் இருக்குது உங்களுக்கு நடுவில். ஸோ வந்து ஜஸ்ட் சில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 9:50 to 10:40 தேர்ட் ஹார், 10:40 to 11:30 ஃபோர்த் ஹார், தேர்ட் ஹார் ஃபோர்த் ஹாருக்கு அப்புறமா 11:30 to 12:20 வந்து லன்ச் பிரேக். ஸோ லன்ச் பிரேக்குமே உங்களுக்கு 50 minutes இருக்கும். நெக்ஸ்ட்டு 12:20 to 1:10 வந்து ஃபிஃப்த் ஹார், அண்ட் 1:10 to 2 o'clock வந்து சிக்ஸ்த் ஹவர். மோஸ்ட்டாக சிக்ஸ்த் ஹவருக்கு அப்புறமா கிளாஸஸ் இருக்காது. அண்ட் சில டேஸில் வந்து இருக்கும், லைக் லேப் பீரியட்ஸ்லாம் வந்துச்சுன்னா அன்றைக்கி உங்களுக்கு ஃபுல் டே கூட இருக்கும். 2 to 2:50 செவன்த் ஹவர், அண்ட் 2:50 to 3:40 உங்களுக்கு 8th ஹவர். ஸோ 8 hours இருக்குது பர் டே. வீக்லி 2 days வந்து லேப் ஹவர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். 3 hours இருக்கும். ஒரு லேப் பீரியட் வந்து 3 hours இருக்கும். 3 periods வந்து எடுத்துப்பாங்க ஒரு லேப் பீரியடுக்கு. ஸோ வீக்லி அட்லீஸ்ட் உங்களுக்கு 3 to 4 ஃப்ரீ பீரியட்ஸ் ஆச்சு இருக்கும். ஸோ டைம் டேபிள் நெக்ஸ்ட்டு. ஸோ டைம் டேபிள் வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஈச் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஈச் கிளாஸ். ஈச் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஈச் கிளாஸ் ஹேஸ் இட்ஸ் ஓன் டைம் டேபிள். ஸோ டிஃபர் ஆகும். நீங்கள் ஐடி இல்லை நீங்கள் சிஎஸ்சி, உங்கள் ஃப்ரெண்டும் சிஎஸ்சி பட் பக்கத்து கிளாஸ்னால் அவங்களுக்கு ஒரு டைம் டேபிள், உங்களுக்கு ஒரு டைம் டேபிள் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் அதை பேஸ் பண்ணி எதுவும் முடிவு எடுக்க முடியாது அவுட்டிங் எங்கேயா போகிறீங்கன்னா. ஸோ ஃப்ரீ பீரியட்ஸ் நிறையா இல்லைன்னா என்னை திட்டாதீங்க கைஸ், தயவுசெய்து என்னை திட்டாதீங்க. நெக்ஸ்ட் வந்து பிரேக் வந்து 10:40 to 10:50 ஸ்நாக் பிரேக், அண்ட் 11:30 to 12:20 லன்ச் பிரேக். ஸ்நாக்ஸ் பிரேக்கில் கேன்டீனுக்குள்ளே சைடில் அந்த சைடெலாம் போயிடாதீங்க. அப்புறம் நீங்கள் தேர்ட் ஹவர் அட்டெண்டன்ஸ் வந்து வாஷ் அவுட் ஆகிடும். பிகாஸ் கேன்டீன் அவ்வளோ கூட்டமாக இருக்கும். லன்ச் பிரேக்லேயே உங்களுக்கு லன்ச் கிடைக்கிறதுக்கு 12 o'clock ஆகிடும். நீங்கள் 11:30 போனீங்கன்னா 12 மணிக்கு தான் லன்ச் வந்து கையில் வாங்குவீங்களே. ஸோ வந்து பிகாஸ் கேன்டீன் கூட்டமாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் வந்து அந்த 10 minutes தான் கொடுக்குறாங்க பிரேக்கில். அந்த டைமில் நீங்கள் வந்து கிளாஸு உங்கள் பிளாக்கை விட்டு வெளில வரத்துக்குள்ளவே வந்து டைம் வந்து முடிஞ்சிடும். ஸோ வந்து நீங்கள் ஸ்நாக்ஸ் பிரேக்கில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம், கேன்டீன் போய் சாப்பிட்லான்னா கனவு காணாதீங்க கைஸ். நெக்ஸ்ட்டு லஞ்சுக்கு அப்புறம் கிளாஸுக்கு லேட்டாக போகிறது, இல்லை பிரேக்குக்கு அப்புறம் கிளாஸுக்கு லேட்டாக போனால் சில ஸ்டாஃப்ஸ் வந்து அலோவ் பண்ணுவாங்க. அதுவும் வித்தின் 10 minutes போகணும். அது இல்லைன்னா திட்டு வாங்கிட்டு தான் உள்ளே போவீங்க. சில ஸ்டாஃப் அலோவ் பண்ண மாட்டாங்க, அட்டெண்டன்ஸ் கட் பண்ணிடுவாங்க. அண்ட் உங்களுக்கு வந்து 75% அட்டெண்டன்ஸ் இருக்கணும் ஆன் ஈச் சப்ஜெக்ட். ஸோ சில ஸ்டாஃப்ஸ் விடுவாங்க, சில டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்டாஃப். இதே தான் ருட்டீனாக நடக்கும். சில ஈவெண்ட்ஸ் நடக்கும் அப்பப்போ.
அந்த ஈவெண்ட்ஸ்லலாம் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து நினச்ச உடனே ஈவெண்ட்ஸ் வந்து போயிட முடியாது. உங்கள் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி கிளாஸ் இன்சார்ஜ் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு ஓடி இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களை அலோவ் பண்ணுவாங்க. அது உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் தான் ஓடி கொடுக்கணும், ஓகேங்களா? இல்லைன்னா அந்த ஹவர் வந்து உங்களுக்கு அப்சென்ட் ஆகிடும் காய்ஸ். அண்ட் ஃப்ரெஷர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் 5 டேஸ்க்கு வந்து உங்களுக்கு ஓரியன்டேஷன் இருக்கும். ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் வைப்பாங்க. 5 டேஸ்க்கு உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் பற்றி சொல்லுவாங்க. நீங்கள் எடுத்திருக்க டிபார்ட்மெண்ட், நீங்கள் எடுத்திருக்க கோர்ஸ் பற்றி, அதில் இருக்க ஸ்கோப் பற்றி எல்லாமே சொல்லுவாங்க. இதுதான் ப்ரோ நடக்கும். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் டுடே கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் காலேஜ் மேட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் வந்து SRM ஆகிட்டா இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃப்யூச்சரில் போடுற அப்டேட்ஸ், வீடியோஸ், SRM பற்றின வீடியோஸ், இல்லை வேறு பியூட்டி வ்ளாக்ஸ், டிப்ஸ் ஏதாச்சும் வேணும்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும் ஃபீடில். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.